நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலர் வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்க்கும் நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதற்கட்டமாக தான் இது, இரண்டாம் கட்டம் இன்னும் இதை விட பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது, இதுல இப்போ தமிழகத்தில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சில திட்டங்களுக்கு வேறு வடிவங்கள்ல எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை ஆட் பண்ணி இவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறத அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கடன்ல தத்தளிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது மூலமா அவருடைய இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னாலுமே கூட கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மேலும் கடன்ல தள்ளாதா? நிச்சயமா இது கடன் சுமையை அதிகரிக்கும். தமிழகத்தினுடைய கடன் சுமை என்பது இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கடன் சுமையாக பெருக்கெடுத்துதான் வருது. நீங்க கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பேசியதை போல திட்டங்களாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், இதெல்லாம் திட்டங்களாக இருந்தாலும் கூட இப்ப கூட சமீபத்துல பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் பரிசு தொகை அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அது 2,27,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. 2 கோடி பேருக்கு நீங்க கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வைத்து கணக்கிட்டீங்கன்னா ஒரு மிரளக்கூடிய அளவுக்கான ஒரு தொகையா இருக்கும். அது மிக சமீபத்துல கொடுக்கப்பட்ட தொகை. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் அதுதான் கையாண்டாங்க. தேர்தல் நெருக்கத்துல வந்த பொங்கல் விழாவுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப அதை விட கூட கொடுக்குறாங்க. அப்ப இரண்டு திராவிட கட்சிகளுடைய மனநிலையும் என்னன்னா, மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டும். ஓட்டு வாங்கன்னா என்ன செய்யணும்? இலவசங்களை கொடுக்கணும். நீங்க இந்த பொங்கல் பரிசு தொகையினுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா, சில ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துலதான் முதல்ல 100 ரூபாயில தொடங்குது. அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்துல 1000 ரூபாயாக வழங்கப்படுது. கோவிட் போன்ற ஒரு பெருந்தொற்று காலத்துல மக்களோட பொருளாதார சூழலை கணக்குல கொண்டு அது 2500 ரூபாயாக உயர்த்தப்படுது. இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலையும் கொடுக்குறாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற பொழுது அதை 3000 ரூபாயாக உயர்த்துறாங்க. அப்ப இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே தங்களுடைய ஓட்டு என்பது ஒரு பிரதானப்படுத்தப்படுகிறது. அதான் இன்னைக்கு நீங்க ஏற்கனவே கேட்டதை போல பல திட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் ஏற்கனவே நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல 1,30,00,000 பெண்கள் பயன்பெற்று வர்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பிறந்த நாள்ல கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு இனிமேல் பயனாளிகளாக மாற போறாங்க. 2,27,00,000 கார்டு இருக்கு. நான் சொல்றது அரிசி அட்டைதாரர்கள். அப்ப நீங்க சற்றேறக்குறைய இன்னும் இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை 97 லட்சம் பேர் விரிய போகுது. அதுவும் தொகையை இரட்டிப்புங்கிறாரு. நீங்க கேட்டதை போல இது தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அரசியல் தமிழகத்தின் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு கேள்வியையும் பயத்தையும் நடுநிலையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்திடும் அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னொன்று, இன்றைக்கு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 100 நாட்கள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறாங்க. அது அவர்களுடைய கோரிக்கை தான். அவர் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தார். 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படிங்கிறது. நடக்கப்படுறது ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்தியா முழுவதும்கான ஒரு பொதுவான விஷயம் தான் 100 நாள் வேலை என்பது. அதை போய் ஒரு மாநிலத்துக்காக மட்டும் எப்படி 150 நாட்களாக மாத்துவாங்க? அப்ப அந்த இடத்துல பிழை இருக்கு அப்படின்னு பாக்குறேன். பட் எதுவாகவே இருந்தாலுமே நீங்க ஏற்கனவே 100 நாட்கள் வேலை திட்டத்துல நீங்க கடந்த 5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இருந்ததை விட இப்பொழுது கடந்த 2025-26 இந்த நிதியாண்டுல 5500 குடும்பங்களுக்கு தான் இதுவரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே 100 நாட்கள் வேலையை கொடுத்திருக்காங்க. அப்ப அதைத்தான் கேட்டு பெறணும் முதல்ல மத்திய அரசுகிட்ட. அதை வலியுறுத்த வேண்டிய கடமையும் அதிமுகவுக்கு இருக்கு. அதை கேட்டு பெற வேண்டிய தேவை திமுகவுக்கும் இருக்கு. 2 பேரு தரப்புக்கும் இருக்கு. அப்ப இது ஒரு ஓட்டு வங்கி அரசியல். நீங்க ஐ பெரியசாமி அவர்கள் கடந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஒரு பொது மேடையில் பேசுகிற பொழுது கூட அவர் சொல்றாரு, பெண்களுக்கு தித்திப்பான இன்னொரு மிகப்பெரிய அறிவிப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. ஒருவேளை மகளிர் உரிமை தொகையை கூட்ட போறாங்களா நமக்கு தெரியாது. அதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் அப்படி சொல்றாரு. ஒரு சீனியர் அமைச்சர் அப்படி சொல்ல மாட்டாரு இல்லாத ஒன்றை. அப்ப அப்படியான காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முந்திக் கொண்டு அறிவிக்கிறார், நாங்க 2 மாத்துவோம், 2000 ரூபாயை கொடுப்போம்னு ஒரு வாக்குறுதியை இன்றைக்கே கொடுத்து வைக்கிறார். அப்ப நீங்க ஒருவேளை திமுக அரசு அந்த தொகையை தேர்தல் நெருக்கத்தில் உயர்த்தினால் கூட எடப்பாடி சொன்னதுனாலதான் உயர்த்தினார்னு சொல்லிக்க முடியும். இது திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய போட்டி அரசியலை மக்கள் பணிகள் என்பது களத்துல இருந்து மக்களுக்கான நிவாரணங்களாக கொடுப்பது, நிதிகளாக கொடுப்பது என்பதை நோக்கி நகர்ந்திருக்கு. நீங்க கேட்டது போல உள்ளபடியே இது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு நகர்வு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்லை சுவாமிநாதன், இப்போ இங்கே உங்கள் 2 திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே செயல் வடிவத்தில் வரும்போது அது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ மக்கள் மத்தியில் மக்களுடைய தலையில தானே விழப்போகுது. அப்போ மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்ல, மக்கள் இது வரவேற்கதான் செய்வாங்க சார். மக்களை பொறுத்தவரை நேரடியா அவர்களுக்கு பணபலன்கள் கிடைக்குதுல்ல. நீங்க இன்னைக்கு 1,30,00,000 ஒரு சைடு பணபலன் கிடைக்குது சார். பட் இன்னொரு சைடு விலைவாசி உயருது இல்ல, அதை ஈக்குவலேட் பண்ணணும்ல அவங்க.
அதுல நிச்சயமாக விலைவாசி உயர்வு மக்கள் இன்னைக்கு நீங்க கடந்த 5 ஆண்டுகளே பாத்தீங்கன்னா வீட்டு வரி உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, தண்ணீர் கட்டணம் உயர்ந்திருக்கு, எல்லாமே உயர்ந்திருக்கிறது. பட் பெனிஃபிஷரிஸ் இருக்காங்கல்ல, பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டத்துல இதனாலதான் உயருதுங்கிற புரிதல் இருக்கா? முதல்ல அந்த கேள்வி இருக்குல்ல நமக்கு. நீங்க வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். இப்ப மின்கட்டணம் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் சொன்னாங்க, அதை செய்யல, மக்கள் கிட்ட அது ஒரு குறையாக தெரிகிறது. பட் நீங்க வேறு வேறு திட்டங்களை கொடுத்து பயனாளிகளோட எண்ணிக்கையை பெருக்கிறீங்கல்ல. ஏதோ ஒரு வகையில புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று வீடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் போறதா இருக்கலாம். இது மாதிரியான திட்டங்கள் மக்களை வந்து இதனாலதான் நமக்கு விலை கூடுது என்கிற ஒரு புரிதல் இல்லாத ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல்ல போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க இன்னைக்கு இடதுசாரிகள்லாம் இருக்காங்க, வலுவாக அவர்களோடு இருக்காங்க, அவர்களே எதிர்க்க மாட்டாங்களே. நீங்க 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை நோக்கி, அதாவது அது நிவாரண தொகையாக மாறுது. நீங்க ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம படித்து பயன்பெறுவதாக மட்டுமே இருக்கிற நிலையிலிருந்து நேரடி பயணம் உங்களுடைய வங்கி கணக்கிலே வருவதை நோக்கி அது நகர்ந்துருச்சு. சோ அப்ப மக்கள் கிட்ட ஏதோ ஒரு வகையில அதை இனிமேல் செய்யதான் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அது உருவாக்கிருச்சு. இவர்கள் ஒரு ஓட்டரசியலாக வருகிற பொழுது திமுகவோ அதிமுகவோ போட்டி போட்டுக்கொண்டு இனிமேல் இந்த மாதிரியான நீங்க பாக்கலாம். நீங்க திமுக அரசு இங்க தமிழ்நாட்டுல செஞ்சதான் கர்நாடகால போய் செய்யறாங்க, மகாராஷ்டிரால கர்நாடகா செய்யறாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் போய் செய்யறாங்கல்ல. நீங்க அது மட்டும் இல்ல, அங்க ஒவ்வொரு தேர்தலையும் எதிரொலிக்குதுல்ல. அண்மையில பீகார்ல ஒரு தேர்தல் நடக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்குலயும் 10,000 ரூபாயில செலுத்துறாங்க. சுயதொழில் தொடங்கிங்கன்னு 10,000 ரூபாய் செலுத்துறாங்க. அப்ப நம்ம பீகாரை ஒரு கண்ணிலையும் தமிழ்நாட்டை ஒரு கண்ணிலையும் பார்க்க முடியாது. அகில இந்திய அளவுல இன்னைக்கு வந்து இது ஒரு நிவாரணங்களுக்கான ஒரு ஓட்டு என்பதாக ஒரு ஓட்டு வங்கி உருவாக்கிட்டாங்க. அதை தவிர்க்க முடியாது. நீங்க PM கிசான் ஸ்கீம்ங்கிற பேர்ல விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் போட வேண்டிய நெருக்கடி இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது விவசாயிகள் அவர்களுக்கு விவசாய விளைபொருட்கள் வாங்கணும், இடுபொருட்கள் செலவினங்கள் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். பட் மக்களுக்கு நேரடியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்கிற இடம் நோக்கி திராவிட கட்சிகள் நகர்த்திருக்காங்க. பொருளாதார அடிப்படையில் இது வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஒரு சுமையான ஒன்றுன்னு சொல்லலாம். பட் சில கிராமங்கள் இருக்கு, கிராம பொருளாதாரத்துக்கும் இது கை கொடுக்கும்ல. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க அமெரிக்காலேயே ஆஸ்திரேலியாலே செலவு பண்ண போறது இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளதான் செலவு பண்ண போறாங்க. இன்னும் சொல்ல போனா கிராமங்கள்ல அந்தந்த கிராமங்களுக்குள்ளதான் செலவு பண்ண போறாங்க. ஒரு பலசர கடைக்கு போவாங்க, கூடுதலான பொருட்கள் வாங்குவாங்க. இது கிராம பொருளாதாரத்துக்கும் ஒரு காரணமா தான் இருக்கும். பட் தமிழ்நாட்டோட நிதிநிலையோடு ஒப்பிட்டா இது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்றாக்கி விட்டார்கள். 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு நிவாரணங்கள், நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு வடிவங்கள் இதை கொடுத்தாலும் கூட இது அரசு மட்டத்துக்கு ஒரு பெரிய நிதி சுமை. ஒரு மக்களுக்கு இது ஒன்றும் பெரிய சுமையாக அவர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். இதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுக இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, அது செயல் வடிவத்தில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னாலுமே கூட இது போன்ற இலவசங்களை பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப பாஜக இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க? இல்ல, பாஜக அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க இது இலவசம் அப்படின்னு நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறத விட பீகார்ல வந்து அவர்களுடைய கூட்டணி ஆட்சி தானே இருக்கு. அங்க வந்து இப்ப அண்மையில் நடந்து முடிந்த தேர்தல் இருந்தால் அதே நம்ம உதாரணம் சொல்றோம். அவர்களே 10,000 ரூபாய் செலுத்துறாங்களே. அனைத்து பெண்களுடைய வங்கி கணக்கிலும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் செலுத்தினாங்கல்ல. அப்ப இதை நோக்கிதான் போகும். நீங்க வந்து பாஜக நிவாரணத்தை நேரடியாக செலுத்தாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. PM கிசான் ஸ்கீம் கிட்டத்தட்ட இப்ப அண்மையில கூட தமிழ்நாட்டில் தான் நிகழ்ச்சி நடத்திட்டு போனார் மோடி அவர்கள். அப்ப எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு இது தேவையாகி விட்டது. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வந்து இலவசங்கள், நிவாரணங்கள் என்கிற ஒரு அரசியல் அப்படிங்கிறத பாஜக வந்து அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில தான் இருக்காங்கன்னு பாக்குறேன். 2019 இருந்தே அவர்கள் அதிமுகவோடு கூட்டணியில தொடர்றாங்க. இடையில 24 தேர்தலில் மட்டும்தான் அவங்க களத்துல இல்ல. அந்த 19 தேர்தல் காலத்துல தான் பொங்கல் பரிசு தொகுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 ரூபாய் ஆக்கினாரு. சோ அப்ப அதற்கான நிதிகள்ல பல நிதிகள் மத்திய அரசு கொடுத்த நிதிகளும் உள்ள வரதர செய்தது அந்த காலகட்டங்கள்ல. சோ அந்த வகையில பாஜக வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்குள்ளதான் அவர்களுமே தள்ளிவிடப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். இதான் சொன்னேன், பீகார் தேர்தல் ஒரு உதாரணம். உங்களுக்கு 10,000 ரூபாய் அங்க டபுள் இன்ஜின் கவர்மெண்ட், இவ்வளவு நிதிஷ்குமார் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசும் அவர்களும் சேர்ந்துதான் கூட்டணி ஆச்சு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. அதனால இதுதான் காலச்சூழல். மக்கள் ஒவ்வொருவரும் எனக்கு என்ன செய்ய போகுது இந்த ஆட்சி, நேரடியா என் வீட்டுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்த்திட்டாங்க. அதனால இனிமேல் இந்த மாதிரியான அறிவிப்புகள் தவிர்க்க முடியாததா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சோமநாதன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.